கொஞ்சம் பார்க்கலாமா. ஜனனிகிட்ட இருந்து ஃபோன் வராததால் சக்தியும் நந்தினியும் தர்சனை மண்டபத்தில் இருந்து கூட்டிகிட்டு வர்றப்போ முயற்சி பண்ணுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி இந்த கேமராமேனை கொலை செஞ்சுட்டு அவனை இந்த உடலை யாருக்குமே தெரியாமல் இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லி ரவுடிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கொலை செஞ்ச இடத்துல இந்த கல்யாணம் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அறிவுக்கரசி குணசேகர்கிட்ட மாமா மனதிற்கு ஏதோ தவறாக தெரியுது, மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் கல்யாணம் வேண்டாம், ஏதாச்சும் நம்ம கோயிலில் போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க, நாம் ஏன் பயந்துட்டு போய் கோயிலில் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அறிவுக்கரசி சொல்கிறாங்க, கல்யாணத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னு அறிவுக்கரசி சொல்கிறாங்க. அறிவுக்கரசியாக அப்புறம் குணசேகரன் சொல்கிறாங்க, அதான் ஜீவானந்தமும் பார்க்கவியும் செத்துட்டாங்களா மாமா, இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அறிவுக்கரசி ரொம்ப ஷாக்காகிறாங்க. அப்புறமா குணசேகரன் சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, ஆனால் அந்த கல்யாணம் அந்த நேரத்தில் நடக்காது, எப்பயும் போல் 9 மணிக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஜனனி, ஜீவானந்தம், பார்க்கவி அவங்க 3 பேர்த்தையும் கதையை பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க கதையை முடித்த பின்னாடி தான் இந்த கல்யாணத்தை நான் நிம்மதியாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க குணசேகரன். மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா தர்சனை கடத்திட்டு மண்டபத்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. மண்டபத்திலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே குணசேகரன் கண்ணில் மாட்டிடுறாங்க. மாறு வேடத்தில் இருக்கிறது நந்தினி தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கதிர் நந்தினியை அடிக்க போகிறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறான், ஆமாம் நான் தான் மாறு வேடத்தில் வர வேண்டியதாகிடுச்சு, எல்லாம் இந்த தர்சனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதை நிறுத்துறதுக்காகத்தான் நான் மாறு வேடத்தில் வந்தேன் அப்படின்னு நந்தினி சொல்லிகிட்டு இருக்காங்க. நந்தினி சொல்கிறத கேட்டுட்டு கதிர் நந்தினியை அடிக்க போகிறாங்க. அப்புறமா அதை தொடர்ந்து சக்தி சொல்கிறாங்க, இந்த திருமணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அதை சொல்வதற்கு நீ யாரடா அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. நீ ஆம்பளையாக இருந்தால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி காட்டு அப்படின்னு குணசேகரன் சவால் விடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, தர்சன் திருமணம் நடக்குமா என்பதை, அந்த திருமணம் அன்புக்கரசியோட நடக்குமா பார்க்கவியோட நடக்குமாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்.